அல்லேலூயா. இந்த வருடத்தில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆண்டவரே, இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தங்களை நீர் எனக்கு தரும்படியாக ஒரு 3 நாள் அப்படியே உபவாச நாட்களில் அப்படி கடந்து இருக்கும்போது, தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என் இருதயத்தில் ஒரு வார்த்தையை வைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கடைசி 2 வார்த்தைகளை, அந்த வார்த்தையின அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இந்த வருஷம் ஆண்டவர் தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க போகிற வருஷம். ஆமே, அவருடைய மகத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் மகிமையும் அந்த மகத்துவத்தையும் இந்த வருஷத்தில் நமக்கு காட்டப் போகிறார். இது வரைக்கும் பார்க்க முடியாத ஒரு மகிமை நமக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். அவருடைய மகத்துவம், இதுவரைக்கும் புரிந்து கொள்ள முடியாத மகத்துவம், ஒரு பெரிய வெளிப்பாடுகள், பெரிய அதிசயமான காரியங்கள், ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த முதல் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆமே, கடுவழிகள், வனாந்தரமும் வறண்ட நிலமும். இங்கே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி சொல்றார். இது யாருக்கு சொல்றாருன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மீட்பர் வரப்போறார், ஒரு மேசியா வரப்போறார். அவர் வரும்போது வனாந்தரம் வறண்ட நிலமும் செழிப்பாகும், கடுவழி கழித்து புஷ்பத்தை போல பூக்கும். வறண்ட நிலங்கள் எல்லாம் ஒரு புஷ்பம் பூக்கும். வறண்ட நிலத்திலே ஒரு நிலங்கள் தண்ணீர் உள்ள நீரூற்றுகளாக மாறும். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோன் மகிமையும் கர்மேல் சாரோனின் என்பவைகளுடைய அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் என்ன சொன்ன, கடைசி நாட்களிலே இந்த உலகத்திலே நடக்க போகிற சம்பவங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு திட்டமாக சொல்றான். கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இந்த கர்த்தருடைய மகிமை யார் என்று வேதம் சொல்றதுன்னா, இஸ்ரவேல் மக்கள் மேசியா வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள், மகிமைக்காக காத்து கொண்டிருந்தார்கள், தேவனுடைய மகத்துவத்துக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருடைய மகத்துவத்தை காண்பீர்கள். இந்த உலகத்திலே முதலாம் முறை இயேசு இந்த உலகத்தில் வரும்போது அவர் மகிமையோடு வல்லமையோடு வெளிப்பட்டார். இஸ்ரவேலுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கினார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவத்தின் சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இருளில் வாழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர் உண்டாக்கினார். அவருடைய மகிமையை அந்நாட்களில் இருக்கிற ஜனங்கள் கண்டார்கள். எல்லா மக்களும் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள், தேவனுடைய மகத்துவத்தை கண்டார்கள். இந்த நாட்களில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மகிமை, கர்த்தருடைய மகிமை வரும்போது என்ன நடக்கும்னா, வறண்ட நிலங்கள், வனாந்தரத்திலே வறண்டு இருக்கிற அந்த நிலங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக உண்டாகும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியெல்லாம் வறண்டு இருக்கிறதோ, வறட்சியாக இருக்கிறதோ, அந்த பகுதியிலே ஆண்டவர் பெரிய ஒரு நதியை உண்டாக்குறார். உன் வாழ்க்கையில் வறண்டு இருக்கிறதா, குடும்பத்தில் ஒரு வறட்சி இருக்கிறதா, தொழிலில் ஒரு வறட்சி இருக்கிறதா, இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆண்டு இந்த ஆண்டை மகிழ்ச்சி உள்ள ஆண்டாக உனக்கு மாற்றுவார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகும். வனாந்தரத்தில் எந்த சந்தோஷம் இல்லை, ஆனால் உன் வாழ்க்கையில் வனாந்தரம் இருந்தது போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் உனக்குள்ள வனாந்தரம் இருந்தது. ஆண்டவர் அந்த வனாந்தரத்தை மாற்றுவார். அது லீபனோனிலே பூக்கிற பூவை போல உனக்கு இதுவரைக்கும் பூக்காத உன் வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை, வாசனைகளை, நன்மைகளை கர்த்தர் இந்த வருஷத்தில் உனக்கு கொடுப்பார் என்று சொல்கிறார். லீபனோனிலே காடுகள் எப்படி மரம் வளர்ந்து இருக்கிறதோ அது போல வறண்ட நிலத்திலே உன்னுடைய வளர்ச்சி இருக்கும். சாரோனின் பள்ளத்தாக்கிலே புஷ்பம் எப்படி பூத்து இருக்கிறதோ அது போல உன் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடந்திராத சம்பவங்களை ஜனங்கள் காணும்படியாக செய்வார். அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த உலகத்திலே பார்த்திராத ஒரு அதிசயமான காரியங்களை தேவன் இந்த உலகத்திலே செய்வார். அல்லேலூயா. அவருடைய மகிமையை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். ஆமே, நீ எழும்பி பிரகாசிப்ப, அவருடைய மகிமையை நீ காண்ப.
அல்லேலூயா. ஏசாயா 60:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் உன்னுடைய மகிமை உன்னிடத்தில் வரும்போது என்ன நடக்கும்டா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீ எழும்பி பிரகாசிக்கிற ஒரு காலத்தை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். இந்த வருஷம் உனக்கு ஒரு எழும்பி பிரகாசிக்கிற வருஷமாக, அது ஒளி உள்ள வருஷமாக, இது மகிமையின் ஆண்டாக ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். இதோ இருள் பூமியையும் இருள் ஜனங்களை மூடும். வேதம் சொல்லுகிறது, இருள் மூடும். உலகம் முழுவதும் அநேக காரியங்களில் இருள் மூட போகிறது. உலகம் முழுவதும் இதை பார்க்க போறாங்க. உலகம் முழுவதும் இந்த இருள் பார்க்க போறாங்க. ஆனாலும் கர்த்தர் உன்மேல் மகிமையாய் உதிப்பார். உன்னிடத்திலே அநேக ஜாதிகள் வரும். கர்த்தர் சொல்றா, இதோ இருள் பூமியை மூடும், ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இதுவரை நீங்களே பார்த்திராத ஒரு மகிமையை இந்த வருஷத்தில் ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். அந்த என்ன மகிழ்ந்தா, உன் வெளிச்சத்திடத்திலே ஜாதிகளும் நீர் உதிக்கும் ஒளியினிடத்திலே ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமே, உன்னிடத்திலே ராஜாக்களும் ராஜாத்திகளும் நடந்து வருவார்கள். உன்னை சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர் எல்லோரையும் ஏகமாக உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள். உன் குமாரர்கள் தூரத்திலிருந்து உன் குமாரத்தின் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்போது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரை திரளான மக்கள் உன் வசமாக திரும்புவார்கள். ஜாதிகளில் பலத்த சேனை உன்னிடத்திலே திரும்பும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஜாதிகளின் பலத்த சேனை ரட்சிப்பை உண்டாக்குவா. கர்த்தருடைய மகிமை இந்த பூமியிலே வரப்போகிறது. இருள் ஜனங்களை மூடும். இது வரைக்கும் நீங்க பார்த்திராத இருள்கள் உலகத்திலே பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கும். அது என்னன்னா பெரிய ஆபத்துக்கள். இந்த உலகத்திலே பெரிய ஆபத்துக்களை நாம் பார்க்கிறோம். யுத்தங்களும் யுத்த செய்திகள் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நடக்காத கொள்ளை நோய்கள் தேசத்தில் உண்டாகும். ஜனங்கள் இருதயம் சோர்ந்து போக அளவுக்கு பல பிரச்சனையான காரியம் நடக்கும். ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆனால் உனக்கு எதுவும் நேரிடாது. அல்லேலூயா. உனக்கு ஒரு பொல்லாப்பு நேரிடாது. ஏண்டா, கர்த்தருடைய ஒளி உன்மேல் இருக்கும், அவருடைய மகிமை உன்மேல் இருக்கும். சகல ஜாதிகளிலும் உன்னை விசேஷித்த நாமத்தை உனக்கு தரித்திருக்கிறதை எல்லா ஜனங்களும் காண செய்வார். உன்னிடத்திலே ராஜாக்கள் வருவார்கள். ஆமேன். அல்லேலூயா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரை திரளான மக்கள் உன் வசமாய் திரும்பி வருவார்கள். ஜாதிகள் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். ஆமேன். கடற்கரை திரளான மக்கள் உன் வசமாய் திரும்பும். அப்படின்னா சபையை நோக்கி திரளான மக்கள் வரும். நம்முடைய இருதயம் இதுவரைக்கும் அதிசயப்படாத இருதயங்கள்லாம் அதிசயப்பட்டு அது பூரிக்கிற அளவுக்கு மாறும். ஆமே, நமக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். இதுவரைக்கும் இல்லாத ரட்சிப்பு, இதுவரைக்கும் இல்லாத விடுதலை, ஞானஸ்தான ஆராதனைகள் இனி வர நாட்களிலே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அந்த மகிமை கண்டு அவருடைய மகத்துவத்தை கண்டு உலகம் முழுவதும் ரட்சிப்பை உண்டாக்க போகிற ஆண்டுகளாக இனி வரப்போற எல்லா ஆண்டுகளும் ஒரு இருள் இருக்கும். ஆனால் சபை மேல் ஒரு மகிமை இருக்கும், தேவ பிள்ளை மேல் ஒரு மகிமை இருக்கும். அந்த மகிமை இந்த உலகம் பார்க்கும். அல்லேலூயா. உனக்குள் இருக்கிற அந்த மகிமை, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உன்மேல் மகிமையா உதிப்பார். ஆமே. அந்த மகிமையை எல்லா ஜனங்களும் காணும். அது உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல உன்னை ஒளி உள்ள மக்களாக உன்னை மாற்றுவார், உன்னை வெளிச்சமாய் மாற்றுவார். இயேசு சொன்னாரே, இந்த உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறேன் என்று. அவர் ஒளியா இருக்கிறது போல உன்னையும் என்னையும் இந்த உலகத்திற்கு கர்த்தர் வெளிச்சமாக ஒளியாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை காணும்போது என்ன நடக்கும்டா பாருங்க. யாருக்கு அந்த மகிமை விளங்கும்? யாருக்கு அந்த மகிமை விளங்கும்? 35வதுல யாருக்கு அந்த மகிமை காட்டுவார் என்றால், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாட முழங்காலை பலப்படுத்துங்கள் என்று சொன்னார். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் கைகள் பலனில்லாது இருக்கிறது, உன் கை உயர்த்தப்படாமல் இருக்கிறது, உன் கை ஒரு வேளை செயல்படாமல் இருக்கிறது. உன் தேவனாய் கர்த்தரை நோக்கி உன் கையிட்டு ஆண்டவரை சோத்தரிக்கணும். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை நீ காணணும்னா, ஆண்டவருடைய மகத்துவத்தை நீ காணணும்னா, தேவ பிள்ளையே, உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கணும்னா உன் கை உயர்த்தப்படணும்.
ஆமே. ஆண்டவர் அன்னைக்கு மோசே கிட்ட சொன்னார், நீ மலை மேல் ஏறி வா என்று சொன்னபோது மோசே தேவ மலை மேல் ஏறி போன போது 40 நாள் அவன் ஏறி மலையில் உட்கார்ந்த போது ஒரு மேகம் அவனை மூடியது. அல்லேலூயா. அந்த மேகம் மூடின போது கர்த்தருடைய மகிமையான சத்தம் அந்த மேகத்திலே 6 நாள் மூடியிருந்தது. 7வது நாள் அந்த மெல்லிய சத்தத்திலே மோசேயுடத்தின் கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. அந்த சீனாய் மலையிலே தேவ மகிமையை இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே இருந்து எல்லாரும் அந்த மகிமையை பார்த்தார்கள். அல்லேலூயா. நீ அந்த மகிமை பார்ப்ப. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய மகிமை பார்த்தார்கள். 40 நாள் இரவும் பகலும் மோசே தேவ மகிமையிலே அவர் வாழ்ந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் மகிமையிலே நிறைந்திருந்தார். அவர் மகிமையின் தேவனை அவர் கண்டதினாலே அவர் கீழே இறங்கி வரும்போது மோசே முகத்திலே ஒரு மகிமை ஒளி இருந்தது. மோசே முகத்தில் ஒரு மகிமை ஒளி இருந்தது. தேவனை தரிசித்து தேவனோடு கூட பேசுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முகத்திலே மகிமையின் ஒளி இருக்குமானால், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற அதிக மகிமை ஒளியா இருக்கும். ஆமே. மோசே அவர் ஜனங்களோட கூட பேசும்போது, மோசே நீர் எங்களோட கூட பேசும்போது முக்காடிட்டு கொண்டு பேச வேண்டும். ஏனென்றால் உன் முகத்தை எங்களால் பார்க்க முடியல. காரணம் என்ன? மோசே தேவனுக்கு முன்பாக நின்று தேவனை தரிசித்து கொண்டிருந்தான். 40 நாள் இரவும் பகலும் தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தான். தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மலையிடத்தில் வர முடியல. ஆடு மாடு வரல. காரணம் என்ன? அந்த மகிமை அந்த மலை மேல் மூடி இருந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் வரும். ஆண்டவருடைய மகிமை உன் மேல வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையே உன் மேல இருக்கிறத கர்த்தர் ஜனங்கள் பார்ப்பாங்க. ஆமே. எல்லா ஜனங்களும் அந்த மகிமையை ஒரு நாள் பார்க்கக்கூடியவராக இருப்பாங்க. உன் தள்ளாட முழங்கால்களை திடப்படுத்துங்கள். அவன் போய் மலை உச்சியிலுமே கைகளை உயர்த்தி தேவனை பார்த்ததினாலே அந்த மகிமை அவனுக்கு வந்தது. அவன் முழங்கால் பலப்படுத்தினார். அல்லேலூயா. இன்ன வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணல, உங்க முழங்கால படியிட்டு நீங்க ஜெபம் பண்ணல. சபையே, ஆண்டவரோட கூட சொல்றாரு, உன் ஜெப வாழ்க்கையை கூட்டு. தேவ மகிமையை நீ பார்க்கணும்னா, அந்த கடுவலி வறண்ட நிலத்தை பார்க்கணும்னா, அந்த மகிமை மகத்துவத்தை நீ பார்க்கணும்னா உன் முழங்கால படியிட்டு ஜெபித்தவர்கள் தான் தேவ மகிமையை கண்டார்கள். நீ ஜெபிக்கலைன்னா தேவ மகிமை இந்த வருஷத்தை நீ காண முடியாது. ஆமே. அல்லேலூயா. யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஜெப ஆவியை தருவா. நீ ஜெபிக்கணும்னு ஒப்பு கொடுங்க, வேதத்தை வாசிக்கணும்னு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். மனம் பதறுகளை பார்த்து கர்த்தர் சொல்றார், இந்த உலகத்திலே மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள். மனம் பதற்றம் உலகத்தில் நடக்க போகுது பாருங்க. இந்த உலகத்தில் நடக்க போறதுன்னா மன பதற்றம் நடக்க போகுது. விலைவாசி உயர்வு, விலைவாசி உயர்வை பார்த்தாலே ஒரு பெரிய மனப்பதற்றம் வரப்போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்திய தேசத்திலே விலைவாசிகள் உயர்வை பேப்பர் நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் இதை நம்ம வாங்க முடியுமா அப்படின்ட்டு கூட அளவு கூட அவங்க மனங்கள் பதறக்கூடிய அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறது ஒன்று, ஆனால் விலைவாசி ஒன்றா இருக்க போகுது. அந்த விலைவாசி வாங்க முடியாது இருக்கும், அந்த அளவுக்கு இருக்க போகுது. அதனால் மனம் பதறுவார்கள். யுத்தங்கள், யுத்த செய்திகள் கேட்பார்கள். உலகத்தில் நிறைய இடங்களில் யுத்தங்கள் நடக்க போகுது. அப்போது யுத்தங்கள் நடக்கும் போது மன பதற்றம் உண்டாகும். பெரிய பயங்கரமான செயல்கள் உலகங்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது இதை காட்டில் இன்னும் அதிகமாக இந்த உலகத்திலே கடைசி நாட்களாக இருக்கிறது. இயேசு சொன்னார், யுத்தங்களும் யுத்த செய்திகளும் கேள்விப்படுவீர்கள், இவையெல்லாம் நடக்க வேண்டியது என்று இயேசு சொன்னார். இப்போ இந்த கடைசி நாட்களில் மனம் பதற்றங்கள் உண்டாகிறது. கொள்ளை நோய்கள், அநேக இடங்களில் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் வரும்போது, கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் வரும்போது என்ன நடக்கும்? மனப்பதற்றம் நடக்கும். எனக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது, அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா. பஞ்சங்களை நீங்க கேள்விப்படுவீங்க. உலகம் முழுவதும் இருக்கும் பஞ்சம், எல்லா தேசங்களுக்கு வருது. ஆனாலும் உன் வாழ்க்கையில் பஞ்சம் வரும்போது கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். பஞ்ச காலத்திலே தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிக்கிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. இதோ தேவன் உன்னை நீதியை சரிகட்ட வருகிறார். வேதம் சொல்லிருப்பாரு, மனம் பதறுகிறவர்களே பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களுக்கு ரட்சிப்பென்று சொல்லுவார்.
அல்லேலூயா. நம்முடைய தேவன் நீதியை சரிகட்ட வரப்போகிறார். அதனாலே தளர்ந்த கைகளை நீங்கள் பலப்படுத்துங்கள். மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதேங்கள் சொல்லுங்க. இந்த உலகத்திலே அநேக மன போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிற. எதற்கு நமக்கு மன போராட்டங்கள் வருது? பதட்டம் ஏன் வருது? ஏன் பதட்டம் வருது? ஏன் இந்த காரியங்கள்லாம் நடக்குதுன்னு பார்த்தா, யுத்தங்களும் சண்டைகளும் வரும்போது என்ன நடக்குமா? மன போராட்டங்கள், பதட்டங்கள் ஏற்படும். அதில் தான் 2 நாளாகமம் புஸ்தகம் 32வது வசனம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எசேக்கியா ராஜா அந்த காலத்திலே ஒரு யுத்தம் நடந்தது. அவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து இப்படி சொல்றான். நீங்கள் எடுத்தவர் வாசிங்க. 2 நாளாகமம் 32 7 8 அந்த வசனத்தை வாசிங்கள். எசேக்கியா ராஜா சொல்வதை நாம் கவனிப்போம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு கூட இருக்கிறவர்கள் மாம்ச பயமும் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற, நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா இந்த வார்த்தை சொன்னது மேல் ஜனங்கள் எல்லாரும் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஒரு யுத்தம் வந்து எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக இந்த அசரிய ராஜாக்கள் எல்லாம் எழும்பி ஒரு மகா பெரிய திரளான கூட்டமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதா மக்களுக்கு விரோதமாக. அப்போது எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. சீரியா ராஜாவுக்கு அவனோடு கூட இருக்கிற ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆமே, ஏராளமான கூட்டம் வருது, அதனால நீ என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ல, உனக்கு விரோதமாக யுத்தம் வரும், ஒரு போராட்டங்கள் வரும், ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது? பயப்படாதே. உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஒரு போராட்டங்கள் வரும், நீ பயப்படாதே. அந்த எசேக்கியா ராஜா அந்த இஸ்ரவேல் மக்கள் பார்த்து சொல்றான், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அவர்களோடு கூட இருக்கிறவனை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். ஆமே, நம்மோடு யார் இருக்கிறார் என்று எசேக்கியா ராஜா சொல்கிறார். நம்முடைய தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவர்கள் மாம்ச புயத்தினாலே நம்மிடத்தில் வருகிறார்கள். அவர் மனிதர்களா நம்மிடத்தில் வருகிறார்கள். நமக்கு துணை நிற்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு துணை நின்று மனம் பதறுகளை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவனாய் கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேட்டி யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையை ஜனங்கள் எல்லாம் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. யார் மேல? எசேக்கியா சொன்ன அந்த தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். உன் தேவன் உன்னோட கூட இருக்கிறார். உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உனக்காக அவர் வழக்காடுவார், உனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். கல்வாரி சிலுவையிலே உனக்காக பிசாசோடு அந்தகாரத்தின் ஆவிகளோடு யுத்தம் பண்ணி ஜெயித்தவர் உனக்காக இந்த வருஷத்துல யாவையும் செய்து முடிப்பார். உன்னை பார்த்து சொல்கிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாமே, திகையாதே, கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் பார்க்கிலும் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நீங்க வாசித்து பாருங்கள். அந்த ஜனங்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து போயிருந்தார்கள், ஒரு ஆறுதல் இல்லாமல் இருந்தார்கள். அப்போது ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி அந்த ஜனங்களோடு பேசுகிறார். 1ஆம் வசனத்தில் இருந்து, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடைய பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்று, அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும், அது தன் சகல பாவத்தின் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு
கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தருடைய கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமீன், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறதை அந்த ஜனங்களுக்கு சொல்லுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்கிறார். இந்த வருஷத்திலே என் ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான், இஸ்ரவேலே நீ பயப்படாதே, உன் வலக்கரங்களை பிடித்து நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். உன்னை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று எருசலேமிடத்திலே பட்சமாய் அன்போடு சொல்லுங்கள், அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். உன் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நடந்ததை யுத்தங்கள் எல்லாம் முடிந்தது, உனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா கூட்டமோ ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறினது, உன் போர் முடிந்தது. உன்னோடு கூட போராடின பிசாசு, உன்னோடு கூட போராடின மனிதர்கள் எல்லாம் அது போர் முடிந்தது, அதன் அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆயிற்று என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். நிவர்த்தி ஆயிற்று. இதுவரைக்கும் நீங்கள் அந்த பாவத்துக்காக அதனுடைய கிரயங்கள், அந்த விலை கிரயங்கள் செலுத்தப்பட்டது. வாசிங்க, அது தன் சகல பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று அதற்கு கூறுங்கள். ரெட்டிப்பான அதற்கான தண்டனைகளை எல்லாம் அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ரெட்டிப்பாய் பெற்றுவிட்டார்கள். அதனால சொல்றாரு, உனக்கு பாவம் நிவர்த்தி உண்டாய்விட்டது. இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இது யார் என்றால் யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றார். கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் வனாந்தரத்திலே வழியாகும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக பாதையை செவ்வைப்படுத்துங்கள் என்று சொல்றார். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும். வாழ்க்கையில் அநேக பள்ளங்கள் இருக்கலாம், உயர்த்தப்படாத இடங்கள் இருக்கலாம், நான் சொல்றேன் படுகொழியிலே இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அந்த பள்ளங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, உயர்த்தப்பட வேண்டும். மலைகள் எல்லாம் என்ன பண்ணணும், குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு பள்ளங்கள் எல்லாம் மேடாக்கணும். வாழ்க்கையில் எது எதெல்லாம் குறைவா இருக்குதோ, கோணலா இருக்குதோ, ஆழமா இருக்குதோ, ஒன்றும் இல்லாத இருக்குதோ, அதெல்லாம் என்ன பண்ணணுமா, அந்த மலைக்கு சமமாக மாற்றணும். மலை தாழ்த்தப்படணும், எல்லாம் சமமாகணும். ஆமீன், அல்லேலூயா. இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவர் தாழ்த்தி உன்னை உயர்த்துவா. அல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் என்ன ஆகுது, உயர்த்தப்பட்டு மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட்டு வாழ்க்கையில் இருக்கிற கோணல்கள் எல்லாம் கரடு முரடுகள் எல்லாம் ஆண்டவர் சமமாக்குற ஆண்டாக இந்த வருஷத்தை ஆண்டவர் உனக்கு வழியை உண்டாக்குவார். ஆமென்.